ரீசெண்டா மணிரத்னம் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டைரக்டருக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணோம் அப்படின்னு இருந்தால் தென் யூ ட்ரை டு மேக்ஸிமைஸ். சில சமயம் அந்த எல்லா கோடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இட் பிரிங்ஸ் த பெஸ்ட் இன் யூ. மணிரத்னமோட இந்த கோட்டை எதுக்கு நான் இங்க இழுக்கிறேன்னா, ரீசெண்டா ஈரானியன் டைரக்டர் ஜாஃபர் பனாஹி ஒன் கான் டெவார் கான்லயே வந்து இருக்கிறதுலயே வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் ஃபார் ஹிஸ் ஃபிலிம் செம்போ ஆக்சிடோன். ஸோ இந்த படத்துக்கு வந்து அவர் வாங்கினது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு அதுக்காக கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. அண்ட் ஜாஃபர் பனாய் எப்படின்னாக்க வந்து ஈரானில் வந்து இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டார்ச்சர்ட் டேரக்டர்ஸ். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவர் வந்து பொலிட்டிக்கலாக சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கனாக்க he said ஓகே வெளியில் ஷூட்டிங் பண்ணாதானே எனக்கு பிரச்சனை கொடுப்பீங்க, நான் ஒரு டாக்ஸிக்குள்ளேயே ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்ச மனுஷன். அதாவது அவர் வந்து டாக்ஸி ஓட்டுவார். எல்லா கேரக்டர்ஸும் வந்து அந்த காருக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகிறவங்க. அதை வச்சு ஒரு கதை எப்படி சொல்லலான்றது வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த கிரியேட்டிவிட்டியோட ஒரு ஒரு உச்சக்கட்டத்தை வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த அவார்டை கிடைச்சது வந்து இட்ஸ் அகேன் லாரல்ஸ் டு ஹிஸ் கிரியேட்டிவிட்டி. இது தமிழ் படத்துக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஹிட்ஸ் ஆர் டெஸ்டிமெண்ட் தட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சின்ன பட்ஜெட்டை தேடி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கதை நம்மளாலையும் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெண்டு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஆப்டமிஸ்டிக் அபவுட் தமிழ் சினிமாஸ் ஃபியூச்சர்.